என் கண்கள் காணும் ஒரு வண்ண உலகம், பிறர் கண்கள் மட்டும் அதை காணவில்லை. வெளி உலகம் சொல்வது வியாதி என, உள் உலகம் பேசுது அன்பு என. சாட்சி நான் தான், சாட்சி என் ஓவியம், வழிவிடாமல் என் கண்ணீர் சொல்கிறது. சாட்சி நான் தான், சாட்சி என் மனசு, நம்பாமல் போனது நியாயம் அல்ல, நான் சாட்சி. உங்கள் கடனை கண்டிப்பா நான் கொடுத்துருவேன். அது எப்படி கொடுப்ப? உன் சம்பளத்துக்கு கூட எங்க இருக்கு எக்ஸ்ட்ரா காசு உனக்கு? நான் ராத்திரி மசாஜ் சென்டர்ல வேலை கேட்டிருக்கேன். அங்க சம்பளம் கொடுத்தவுடன் உன் கடனை கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். பாரு வள்ளி, இப்படியே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ நான் சொல்கிறது நீ கேளு. என் கடனே அடிச்ச மாதிரி இருக்கும், உன் கை செலவுக்கு எக்ஸ்ட்ரா காசு இருக்கும். நான் சொல்கிறேன். அப்படியா? என்ன வள்ளி, எனக்கு இந்த ஆர்கன் விற்கிற குரூப்போட கான்டாக்ட்லாம் நிறையாவே இருக்கு. ஸோ பேசாமல் ஒரு கிட்னியை வித்துரு, அதில் வர காசு என் கடனையும் அடிச்சுக்கோ, உன் கை செலவுக்கோ பார்த்துக்கோ. நான் சொல்கிறேன். ஐயோ, என்ன கதைக்கிறீர்கள்? என் கிட்னியா? ஆமாம். செயின் எடுத்துட்டியா? குடி குடி. இந்த மாதத்துக்கு இந்த செயின் ஓகே, அடுத்த மாதத்துக்கு கொஞ்சம் பெரிய நகை எடுத்து ஓகே. அப்போ தான் உனக்கு வசதியாக இருக்கும். கடை தொலை வேணால. இன்னும் பெரிய நகையா? நான் இதை எடுத்து வரவே செத்து பொழைத்து வந்தேன். சாருக்கு மட்டும் தெரிந்தால் என்னை கொண்டு போட்டுருவார். நான் தான் போய் சொன்னேன்ல, பேசாம கிட்னி வித்துரு. நீ தான் கேட்கல பாரு, கஷ்டப்பட்டு இருக்கேன் தானே. மாறன், நான் உனக்கு என்ன கொடுமை செய்தேன்? ஏன் நீ இப்படி சித்திரவதை செய்கிறாய்? கை நீட்டி கடன் வாங்கும் போது இனிச்சிச்சா, அதே காசு திரும்பி வாங்கும் போது கசக்குதோ? சரி, உனக்கு இன்னொரு ஆஃபர் தரேன். ஒரு பெரிய தலைக்கு டத்தினோட நடவடிக்கை டைம் டு டைம் வாட்ச் பண்ணி அப்டேட் பண்ண சொன்னாங்க. அதேமாதிரி நீ வாட்ச் பண்ணி அப்டேட் பண்ணனா உனக்கு காசு தரேன்னு சொன்னாங்க. என்ன சொல்கிற? நான் என்ன செய்யணும்? நீ ஒன்றும் செய்ய வேணாம் சரியா? டத்தின் யார் கூட பேசுகிறா, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறா, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரான்னு டைம் டு டைம் அப்டேட் பண்ணி வாட்ச்.
இது ஏன் உன்னிடம் நான் கதைக்கணும்? சொல்றது செய்யி. மறுபடியும் சொல்றேன், உனக்கு வேற சாய்ஸ் இல்லை. அதுவும் மீறி வெளியே யாருக்கிட்டையாச்சும் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த, ஏய் குன்றுவேன். தயவு செய் இறைவா, என் உயிர் பிழைக்கவா. இருள் மட்டும்தான் என் வாழ்க்கையில ஒளி எங்கிருக்குது. தொலைந்த நம்பிக்கை சுவாசமா கொஞ்சமா. முயற்சி செய்தேன் ஆனால் தோல்வி மட்டும். பூவுக்கு வாசம் இல்லை, இதயத்துக்கு அதுக்கப்புறம் நான் ஆரிய சாரை பத்தி மாறன் கிட்ட கதைப்பேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுப்பார்கள். அதை நான் சேர்த்து எங்களிடம் ஊர் ஊர் என்ற பிள்ளைக்கு தான் அனுப்புவேன். அவ்வளவுதான். மாறன் என்னை இலங்கைக்கு கப்பல்ல அனுப்பி வைக்கிறேன் என்று கைத்தார்கள். நானும் யாருக்கும் தெரியாமல் உயிரெல்லாம் நான் இருந்தேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான் சார். வேற எதுவும் எனக்கு தெரியாது, வேற எதுவும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், மேடத்தை யாரும் கொலை செய்தார்கள் என்று. அதுக்கு பிறகு எனக்கு எதுவும் தெரியாது சார், வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். ப்ளீஸ் சார், என்னை நம்புங்க, என்னை நம்புங்க சார், என்னை நம்புங்க. எனக்கு வேற எதுவும் தெரியாது சார், எனக்கு தெரியாது சார். ப்ளீஸ், இதுதான் சார் எனக்கு தெரியும். அர்ஜுன், அவங்கள்ட்ட பேசணும். என்ன பேசணும்? உட்காரு. சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அர்ஜுன், கொஞ்ச நாள் உன்னைய பார்த்துட்டு வரேன், உன் போக்கு சரியில்லை. இப்போ இதை பற்றி பேச தானே கூப்பிட்டீங்களா? அர்ஜுன், நான் ஒரு போலீஸ்காரன். ஒரு நாளைக்கு நிறையா கிரிமினல்ஸை பார்க்குறவன். ஒவ்வொருத்தனும் என்ன மாதிரி தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வரான் தெரியுமா? அவனுக்கு மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? அதானே, உங்களுக்கு இந்த கிரிமினல்ஸு, ஜெயிலு, கத்தி, கன்னு இது விட்ட வேற என்ன தெரியும்? என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ரொம்ப நல்லா தெரியும். அர்ஜுன், நீ என்னமோ தப்பான பாதையில் போகிற. ஓ அதானே, இத்தனை வருஷம் இல்லாத அக்கறை இப்போ மட்டும் திடீர்னு வந்துட்டு சொல்கிறதுக்கு. இங்கே பாரு அர்ஜுன், ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை மாட்டினு காப்பாற்ற நான் வர மாட்டேன். ஐயோ சாமி, என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். சரி, அதை விடுவோம். ஏதாவது படிக்க ஆசையாக இருக்கா சொல்லுவோம், நான் படிக்க வைக்கிறேன். இப்படி ஏதாச்சும் பேசணும்னு சொல்லிட்டு என்னை இரிட்டேட் பண்ணாதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, கிளம்புறேன். சொல்லுங்க மேடம். சார், where are you? இதோ பார்க்கல இருக்கேன். நானும் அங்கே தான் சார் இருக்கேன். ஸோ நான் இப்போ வரேன். என்னாச்சு? We got a new evidence சார். நம்ம போய் கன்சிடர். வாட்? காவியா வண்டியை பட கூட மேட்ச் ஆகுதா? எக்ஸாக்ட்லி சார். இதோ போய் வரேன். ஏமானோ, நம்ம நினைச்சதோட இந்த கேஸ்ல நிறைய நிறைய ட்விஸ்ட் இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் சார் தோணுது. இனிஷியலாக அந்த கேஸில் அவ்வளோ பெரிய மோட்டிவ் இருக்குன்னு தெரியல. பட் எப்போ அந்த காவியோட பெயிண்டிங் பார்க்கும்போது
இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இருக்குன்னு தோணுது சார். ஏன் மனோ, அந்த ரத்தின் இறந்தப்ப அவங்க கூட யாரெல்லாம் இருந்தாங்க? ரத்தின் ராத்தோட ஹஸ்பண்ட் ரத்து ஹரிஷ் வந்து ஓவர்சீஸில் இருந்தாங்க. அப்புறம் அவங்க வீட்டோட மேட்டு வள்ளி கூட அன்றைக்கி ஈப்போல இருந்தாங்க. அன்றைக்கி ரத்தின் மட்டும் தான் வீட்டில் தனியாக இருந்தாங்க. ரத்தின் தனியாக இருந்திருக்காங்க. அப்போ தனியாக இருக்கும் போது கொலை பண்ணியிருக்காங்கன்னா 2 விஷயம் ஆகணும். ஒன்று, எவனோ வீட்டுக்கு திருட வந்திருக்கான். 2வது, ரத்தின் வீட்டில் தனியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு ரத்தினை கொண்டிருக்கணும். அந்த வீட்டில் போய் பார்க்கும்போது திருட்டு நடந்த மாதிரி இந்த எவிடன்ஸ் இல்லை சார். அப்புறம் நீங்கள் சொன்ன அந்த 2வது ரீசன் தானோ. இன்னொன்று கூட இருக்கலாம். மேபி ரத்தின் யாரையோ வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கலாம். பட் ரத்தினோட ஃபோன் மிஸ்ஸிங் அண்ட் ஸ்விட்ச் ஆஃப். அந்த ஃபோனு சிக்னல் கடைசியாக வந்து இங்கே அவங்க வீட்டிலேருந்து இருந்தால் ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியோஸ்குள்ளேருந்து. 5 கிலோமீட்டர்ஸா? அப்படின்னா ரத்தினை கொன்னவங்க யாரோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை, யாரோ ஒரு 3வது மனுஷன். யார் அந்த மர்ம மனிதன்? சார், நம்ம வேணா காவியா கிட்டேருந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்கலாமா சார்? நோ, காவியா ஒட்டிசம் பொண்ணு, பாவம், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சோஃபா மனோ அவங்க வரைஞ்சி கொடுக்குற படத்தை வச்சு தான் கேஸை நவுத்திட்டு இருக்கோம். ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். என்ன, நம்ம இன்கொயரிஸை வச்சு இன்னும் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும். ஷோர் சார், ஷோர். It will make it fast and move fast. All right. ஏன் இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் செஞ்சுருக்கான்? அர்ஜுன், என்னடா அது? டாடி, இங்கே ரூம்குள்ளே போனீங்களா? என்னோட பெர்மிஷன் நம்ம எதுக்கு ரூம்குள்ளே போனீங்க? நான் உன் அப்பா, எனக்கு எதுக்குடா பெர்மிஷனு? அதுக்கு என்னோட ரூம், என் பிரைவசி. பாரு, உண்மையை சொல்லு. இல்லீகல் கேம்பிளிங் விளையாடுறியா? இது உங்களுக்கு கேம்பிளிங், எனக்கு இதான் பிஸ்னஸ். என்னது பிஸ்னஸா? என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுற? யோ, என்ன மேல கை வைக்கிற? இப்ப என்ன அரெஸ்ட் பண்ண போறியா? பண்ணு. ஜெயில போட போறியா? போடு. உனக்கு நான் புள்ளையா பிறந்ததை விட ஜெயில இருக்கிறது எவ்வளவு மேல். முளைச்சி 3 இலை விழல. என்னடா என்னைய பார்த்து ஓவரா பேசுற? ஏய், பாரு, நல்லா கேட்டு, இன்னியோட இந்த இல்லீகல் பிசினஸ் விடுற இல்ல ஒரு உண்மையான போலீஸ்காரனை பார்ப்பேன். இன்னியோட இந்த இல்லீகல் பிசினஸை விடுற இல்ல ஒரு உண்மையான போலீஸ்காரனை பார்ப்பேன். நான் சாட்சி. சார், சார். ஆமாண்ணா. ஏன் சார் வந்ததுலேருந்து ஒரே டென்ஷனாகவே இருக்கீங்க? உடம்பு இல்லையா? என்னது? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வீட்டில் இந்த பிரச்சனை.
சார் யூ டோன்ட் மைண்ட் என்ன பிரச்சனை நான் தெரிஞ்சுக்கலாமா? வீட்டிலனா வேறு யார்? இல்லை இந்த அர்ஜுன் பையன் தான். ஏன் சார் உங்கள் மேலே எந்த வெறுப்பில் ஒன்றும் போலியா? வெறுப்பா? அதெல்லாம் இஷ்யூவே இல்லை. அதெல்லாம் தாண்டி மேலே எங்கேயோ போயிடுச்சு. என்ன சார் சொல்கிறீங்க? கேர்ள் ஃப்ரெண்ட் பிரச்சனையா? இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா சின்ன பையன், டீனேஜ் வயசு இருக்கலாம். என்னன்னா அந்த அர்ஜுன் பையன் வேற ஒரு எங்கேயோ ஒரு கெட்ட ட்ராக்ல போகிறான்னு தோணுது. சார் என்னென்ன சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன். பிகாஸ் சின்ன வயசுலேருந்து அர்ஜுன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் சார். மனோ, அர்ஜுன் இந்த இல்லீகல் கேம்லிங் இருக்குல்ல, அவன் விளாட்றான் போல. நிறைய காசு இழந்திருக்கான் போல. இன்னும் அவனோட அக்கௌண்ட் கூட செக் பண்ணல. எனக்கு என்ன ரொம்ப பயமாக இருக்குன்னா, ஆசை அவங்க அம்மா போட்டு வச்சிருந்த சேவிங்ஸ் இருக்குல்ல, அந்த காசை முடிச்சுட்டு போனோம். அதான் பயமாக இருக்குது. ஓ மை காட். சார் இப்போ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் சார் இது பெரிய பிரச்சனையாக இருக்குது சார். அன்றைக்கி கூட லாஸ்ட் வீக் கூட ஒரு பையன் இதனால் சூசைட் பண்ணிக்கிட்டான் சார். சார் அப்படின்னா இந்த கேம்லிங் கேங் இது பின்னால் யார் இருக்கா? அவனுங்க நெட்வொர்க் என்ன? இதை நம்ம கண்டுபிடிக்கணும் சார். இவனுங்க ஒரு நிலையாக இருக்க மாட்டானுங்க சார். எப்போவுமே அவனுங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டு இருப்பானுங்க சார். ஓ சரி, இப்போ என்ன பண்ணலான்னா, அர்ஜுனுக்கு தெரியாமல் அவனை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணோம். ஷோர் சார், நான் பார்த்துக்கிறேன் சார். டோன்ட் வரி சார். தேங்க்ஸ் பண்ணுவோம். அர்ஜுன் இங்க வா. எங்கே போகிற? என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உள்ள போ. நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். உங்களுக்கு என்ன? அதான் சொல்லிட்டு இருக்கேன், உள்ள போடா. ஏய் ஏய் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இது வீட்டில் இருக்கவே பிடிக்கல. நான் போகிறேன் போது. டேய் கபாரு, எதா இருந்தாலும் பேசிக்கலாம், உள்ள போ. எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கல. நான் போகிறேன். டேய் உனக்கு ஏன்டா புரிய மாட்டேங்குது? இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு செஞ்சா பின்னாடி பெரிய பிரச்சனை மாட்டிக்கோடா. அது நான் பார்த்துக்கிறேன். இது என்னோட டிசிஷன். என்னை விடுங்க. ஏய் சொல்லிட்டு இருக்க, போன போட. என்னை விடு. போ உள்ளார. மனோ, இந்த அர்ஜுன் விஷயத்தை நினைச்சா கவலையா இருக்கு. ரொம்ப யோசிக்கிறீங்க சார். இந்த மேட்டரை நான் பார்த்துக்கிறேன். ஏற்கனவே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதில் இவன் பிரச்சனை வேறு. டோன்ட் வரி சார். அர்ஜுன் இன்னும் அந்த அளவுக்கு போகலை, பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவனுக்கும் அந்த கேம்பிளிங் கேங்க்கும் எப்படி கனெக்ஷன் உருவானுச்சு? எல்லாம் இந்த சோஷியல் மீடியா ட்ராப் தான் சார். சோஷியல் மீடியா பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ளார அவனை காப்பாற்றி ஆகணும். நீங்கள் பேசி பார்த்தீங்களா சார்? மனோ, அவங்க அம்மா இறந்த பிறகு எனக்கும் அவனுக்கும் உள்ள ஒரு பாண்டிங் இப்போயே உடஞ்சி போச்சு. என்ன தான் நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தங்கினாலும் என்னை விட்டு அவங்க ரொம்ப ரொம்ப தூரமாக போன மாதிரி தோணுது. சார் நான் கூட எங்கள் அப்பா கூட அப்படி தான் சார் இருந்தேன். பட் ஒன்ஸ் லைஃப்பில் தனியாக அணினோம் எங்கள் அப்பா யாரை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். அர்ஜுன் கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க சார். எஸ், கண்டிப்பாக புரிஞ்சுக்குவான். என்ன அவன் ஆசைப்பட்டு கேட்ட சுதந்திரத்தை என்னால் கொடுக்க முடியல. ஒரு நாள் சொந்தமாக பட்டு தெரியும் போது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் திருந்துற வாய்ப்பு எல்லாத்துக்கும் அமையிறது இல்லைல்ல? தட்ஸ் ட்ரூ. அர்ஜுனை நான் மானிட்டர் பண்ணுறேன் சார். ஓகே, கூடிய சீக்கிரத்தில் நம்ம அந்த கேங்கை பிடிச்சாகணும். ஓகே சார். மினிமம் பேட் 100. சரி, ஒரு 10,000 போட்டு. எஸ் எஸ். Hey. Hey. No, 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 no. எல்லா காசும் போச்சு. Back, 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 back. No, no, no. Cancel, cancel, cancel. Yay!
சொல்லுங்கள் மனோ. சார் உங்கள் வாட்ஸ்அப்பை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் சார். மனோ, நினச்சதோட ரொம்ப மோசமாக இருக்கா? ஐம் சாரி சார். எஸ். ஓகே. அர்ஜுன், வா. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது இந்த இல்லீகல் கேம்லலாம் இன்வால்வ் ஆகாதுன்னு? ஏன் என் பேச்சை கேட்க மாட்டேன்? நான் அதான் அன்றைக்கே சொன்னேன்ல, என் லைஃப்பில் நீங்கள் தலையிடாதீங்க. என்னது தலையிடாதீங்களா? டேய், நான் ஒரு போலீஸ்காரன், நீ என் பையன். நீ தப்பு பண்ணுவ, நான் பேசாமல் இருக்கணுமா? நீங்கள் பாருங்கள், உங்கள் லைஃப் வேறு, என் லைஃப் வேறு. என் லைஃப்பில் எப்படி முன்னுக்கு வரணும்னு எனக்கு தெரியும். என் லைஃப்பில் நீங்கள் குறுக்க வராமல் இருந்தாலே போதும். அர்ஜுன், குறுக்கு பாத்தியை தேர்ந்தெடுத்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்காது. சொன்ன கேளுடா. இதோட விட்டுரு. சரி, உனக்கு என்ன வேணும்? அப்ப நான் செய்யறேன். எனக்கு நிம்மதி வேணும். என் லைஃப்பில் நீங்கள் குறுக்க வராமல் இருந்தாலே போதும். குமரன், ஏதோ வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ். சொல்லுங்கள், எதுக்கு எனக்கு கூப்பிட்டீங்க? அன்றைக்கி தான் என்கொயரி பண்ணிட்டீங்களே. பாருங்க ரத்தோ, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் எங்கள் கூட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் ரத்தோ. குமரன், எனக்கு டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்கள்கிட்ட உட்காந்து பேசிக்கிற நேரத்தில் எனக்கு பல லட்சம் வெளி நஷ்டம். ரத்தோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க? கொலை செய்யப்பட்டது உங்களோட மனைவி. நீங்கள் என்னென்னா பிஸ்னஸ் பணம் பேசிட்டீங்க. என் வாழ்க்கை இறந்துட்டாங்க. அவளை யார் கொலை செஞ்சாலும் கண்டுபிடிக்க உங்கள் வேலை. எனக்கு பிஸ்னஸ் பல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்னை நம்பி பல பேர் இருக்காங்க. அவங்க ரைஸ் போய் நான் பார்க்கணும். புரியுது ரத்தோ. அதே மாதிரி தான் நானும் உங்களை விசாரிக்கிறதும் என்னோட டியூட்டி இல்லையா? சரி, அப்புறம் என்ன கேட்கணும் கேளுங்க, நான் பதில் சொல்லிட்டு கிளம்புறேன். ஓகே. ரத்தோ, ஒரு மாதத்துக்கு நீங்கள் எத்தனை தடவை ஓவர்சீஸ் போய்ட்டு வரீங்க? டிபெண்ட்ஸ், மேபி 3 to 5 times. அப்படி நீங்கள் போயிட்டு வரும்போது உங்கள் ஒய்ஃப் வீட்டில் ஒண்டியாக தான் இருப்பாங்க? யா, தனியாக தான் இருப்பா. ஓகே. கடைசியாக நீங்கள் ஓவர்சீஸ் போகிற முன்னுக்கு உங்கள் மனைவி கிட்ட ஏதாவது ஒரு வித்தியாசமான பிஹேவியர் பார்த்தீங்களா? அப்படி சஸ்பிஷியஸாக எதுவும் தெரியல. ஓகே. ரத்தோ, நீங்கள் யாராவது மேலே சந்தேகப்படுறீங்களா? எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை. அவளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் தேம் அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரொம்ப வருஷமாக எங்களுக்கு பழக்கம். ஓகே, குட். ஐம் டன். நீங்கள் போகலாம். இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? ஏதாவது கேள்வி இருந்தால் இப்பயே கேட்டுருங்க. நெக்ஸ்ட் வீக் நான் ஆஸ்திரேலியா போகிறேன். சோஃபா இன்னைக்கு ஒன்றும் இல்லை, பட் எனக்கு என்னாச்சும் கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுன்னா நான் கால் பண்ணுவேன். நீங்கள் கண்டிப்பாக வரணும். ஓகே. மேடம், இந்த நம்பரை நோட் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு அடிக்கடி ரத்தோ ஹரிஷ் கால் பண்ணுறாரு. சார் இது ஆஸ்திரேலியா நம்பர் சார். இந்த கோட் பாருங்க இங்கே. ஆஸ்திரேலியானா சரி, அப்போ ஆஸ்திரேலியா போலீஸ்க்கு இந்த கேஸ் பற்றின இமெயில் அனுப்புங்க. ரத்தோ கூட அடிக்கடி அங்கே போயிட்டு வர்றாரு. அவர் அங்கே என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் அனுப்ப சொல்லுங்கள். ஓகே சார், ஷூர். எனக்கு இந்த டத்தோ ஹரிஷ் மேலே ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும் மேடம். ஆஸ்திரேலியாவில் அவங்களுக்கு எஃப்ஐஆர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? வை நாட், மேபி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி எஃப்ஐஆர் நல்ல நடக்கிற கொலை நாட்டில் அதிகம் சார். மேடம், தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான்னு. இந்த மாதிரி தான் நம்ம நாட்டில் எதுக்கு புருஷன் பொண்டாட்டியாக வாழ்கிறாங்கன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதனால தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அது சொல்லுங்கள் சார். இதோ நம்ம டத்தோ ஹரிஷ் கூட பொண்டாட்டி எங்கள் தனியாக விட்டுட்டு ஆஸ்திரேலியா போய் என்ன தான் பண்ணுறாங்களோ.
மனோ நம்ம எப்படி பண்ணுவோம், டத்தின் ராதா இருக்காங்களே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட எங்கிளில் நீங்கள் யோசிங்க. டத்து ஹரிஷ் இருக்காரு, அவரோட எங்கிலேருந்து நான் யோசிக்கிறேன். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் சார். என்ன மனோ கொலை நடந்திருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கிறீங்க சார்? நம்மளுக்கு இது தொழில் சார், இதான் கிரைம் அண்ட் கிரிமினல்ஸ் சார் நம்மளுக்கு. தமிழ் படம் ரொம்ப பார்ப்பீங்களோ? கொஞ்சம் பாருங்கள், வேலையை பாருங்கள். சரி. நான் சாட்சி. என்ன வந்துலேருந்து ஒன்றும் பேசாமல் உட்காந்துருக்க? என் நிம்மதியே போச்சுடா. ஹலோ, என்னமோ நீ கொலை பண்ண மாதிரி ஓவரா சீன் போடுற. காவியா இதில் இன்வால்வாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் அதை பார்த்து தொலைச்சான்னு இருக்கு. இங்கே பாரு, அட்லீஸ்ட் காவியா மூலிமா போலீஸ்க்கு இப்போ க்ளூ கிடைக்கிது. அவள் மட்டும் பார்க்கலன்னா இந்த கேஸ்க்கு க்ளூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு காவியாவோட மென்டல் ஹெல்த்தை யோசிச்சா ரொம்ப பயமாக இருக்குது. அது இப்போல்லாம் சரியாக தூங்குறதே இல்லை தெரியுமா? இங்கே பாரு, ஓவர் திங்க் பண்ணாத. எனக்கு என்னமோ அவள் நார்மலாக தான் இருக்கான்னு தோணுது. இல்லை, அவள் நார்மலாக இல்லை, எனக்கு தெரியும். அப்படின்ற why not நம்ம காவியாவை ஒரு தெரபிஸ்ட் கூட்டிகிட்டு போனால் என்ன பண்ணுவாங்க? அவளுக்கு ஏற்பட்ட அந்த பயத்தை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவன் நார்மலாக இருக்கலாம். போகிற போக்க பார்த்தா எனக்கு தெரபிஸ்ட் தேவைப்படும் போல இருக்கு. உனக்கு தெரபிஸ்ட் வெளியே தான் தேடணுமா என்ன? என்ன புரியல? இல்லை, உனக்கு இன்ஹவுஸ் தெரபிஸ்ட் நான் இருக்கும்போது என்னத்துக்கு வெளியே தேடணும்னு தான் கேட்டேன். காலேஜ் டேஸில் உன்னால தான் நான் டிப்ரெஷனுக்குள்ளே போந்தேன், ஞாபகம் இருக்கா? அது காலேஜ் டேஸ், அதுக்கு பிராய்ச்சித்தமா இப்போ ஹீல் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்தா போதும். இந்தியோடு திமிரக்கூடிய என்ன சொன்ன? இல்லை, காவியாவை எந்த தெரபிஸ்ட் கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னேன். ஓ, அதான் யோசிச்சியா? நான் வேற என்னமோ நினச்சேன். ஏன், நீ என்ன நினச்ச? அது ஒன்றும் இல்லையே. திமிரு எது? எனக்கு அப்புறம் பிரியா, இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிடும்ல? எல்லாம் முடிஞ்சிருமா இல்லை எல்லாமே முடிஞ்சிருமா? இப்போ நான் சொன்னதுக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்?
சரி பரவாயில்ல, அதை விடு. இன்னையோட நம்மளோட காலேஜ் லைஃப் முடிய போகுது. இதுக்கு மேலே லைஃப்பில் என்ன பண்ணுறதா பிளான்? லா ப்ராக்டிஸ் பண்ணணும், வேலைக்கு போகணும். நீ? நான் இன்னும் முடிவு பண்ணல. அதானே, பொம்பளைங்களுக்கு எப்பயுமே ஈஸி தானே. இன்னும் 2 வருஷம் அம்மா சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் அம்மா அப்பா பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி குடும்பம்னு சந்தோஷமாக இருந்துருவீங்க. ஆனால் ஆம்பளைங்க நாங்கள் உங்களை காதலிச்ச பாவத்துக்காக மீசை தாடின்னு வளர்த்து தேவதாசமே சுற்றணும். அதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது? இப்போ நீ என்ன சொல்ல வர? பொண்ணுங்க காதலிக்கிறது ஒருத்தன், கல்யாணம் பண்ணுறது ஒருத்தன் சொல்ல வரியா? பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா? ஏய் பிரியா, நான் அப்படி சொல்லலை, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஜஸ்ட் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஒரு பேச்சுக்கு சொன்னியா? அப்போ இவ்வளோ நாளாக என்னையும் அப்படி தானே நினச்சிருக்க? நீயும் கடைசியில் ஒரு சாதாரண ஆம்பளை மாதிரி தானே யோசிச்சிருக்க. ஏய், இப்போ நான் அப்படி என்ன தப்பாக சொல்லிட்டேன்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நீ சொன்னது உனக்கு தப்பா தெரியல, இப்போ நான் கத்துறது தான் உனக்கு பிரச்சனையா இருக்கா? இப்போ நான் சொன்னதில் அப்படி என்ன தப்பாக இருக்கு? பொம்பளைங்க நீங்கள் எப்பயுமே ஆம்பளைங்களை பைத்தியமாக தான் ஆக்குறீங்க. உண்மையை சொன்ன கோவம். அப்போ எல்லா பொம்பளைங்களும் ஏமாத்துக்காரங்கன்னு சொல்ல வரியா? பாரு பிரியா, நான் அப்படி சொல்லலை. ஸ்டாப் இட் கார்த்திக். நீ யாரு, உன் சுயரூபம் என்னன்னு எனக்கு இப்போதான் தெரியுது. இதுக்கு மேல நீ எனக்கு கால் பண்ணாத பிரியா. நீ கால் பண்ணாலும் நான் ஃபோன் எடுக்க போறது கிடையாது. இதுக்கு மேல நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ யாரோ நான் யாரோ, சொல்லு. குட் பை. Hi, come. You're good, right? How are you feeling? சரியா, ஒழுங்கா சாப்பிடணும், மருந்து டைமோட எடுக்கணும், ஐஸ்கிரீம் ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது, சரியா? நீங்க தான் காவியாவோட சிஸ்டரா? எஸ் டாக்டர். இவரு? ஹீஸ் ஆல் லாயர். இவர் இருக்கலாமா? டாக்டர், இவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலாக சொல்கிறாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான், இருக்கலாம். ப்ளீஸ் பி சீட்டட். டாக்டர், காவியாவோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு இப்போ? ஷீஸ் ஆல் ரைட். அவங்க அந்த மர்டரை பார்த்ததுலேருந்து ஆள் மனசில் ரொம்ப ஷாக்காக இருக்காங்க. அதுதான் அவங்களோட அப்நார்மல் பிஹேவியருக்கு காரணம். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர்? சில ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களோட ஆள் மனசில் இருக்கிற ஷாக்கை ரிமூவ் பண்ணணும். டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி. காவியா அந்த மர்டரில் விட்னஸ் பண்ண எல்லாத்தையும் ஒரு பெயிண்டிங்காக வரைஞ்சி அது மூலிமா கன்வே பண்ணுறா. அது ஒரு அளவுக்கு உண்மையாக இருக்குது. அது எப்படி அவள் பார்க்காத விஷயத்தை பெயிண்ட் பண்ண முடியும்? பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் மெமரி. ஆட்டிசம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்துக்கும் இந்த பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் மெமரி இருக்கும். அதனால அவங்களால சின்ன சின்ன விஷயங்கள் கூடயும் டீட்டெயிலாக நோட்டீஸ் பண்ண முடியும். அப்புறம் எப்படி டாக்டர் காவியா ப்ரெடிக்ட் பண்ணுறதுலாம் உண்மையாகுது? அவங்க பார்க்குற படங்கள், படிக்கிற புக்ஸ், இதில் இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்து ரெஃபரன்ஸாக வந்து இப்போ நடக்கிற சம்பவங்களில் சேர்த்து ப்ரெடிக்ட் பண்ணு. டாக்டர், காவியா திரும்ப நார்மல் ஆகணும், அது போதும் எங்களுக்கு. ஷீஸ் அப்சல்யூட்லி நார்மல். பயப்படாது. ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஏன் டாக்டர் என்ன சொன்னாங்க? ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாங்களா? சரி வாங்கி தரேன். சரி, அப்போ நம்ம கிளம்புறேன். கார்த்திக், தேங்க்ஸ். எதுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்கு? இதெல்லாம் ஒரு ஹெல்ப்பா? இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? இல்லை, நம்மளுக்கு பிரேக்கப் ஆகியும்
நான் கூப்பிட்டோன்னே வந்தல, அதனால தான். இங்கே பேர் நானும் அவ்வளோ பெரிய தியாகிலாம் இல்லை. ப்ராக்டிக்கலாக பேசணுன்னா நேரத்துக்கு நீ வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்ப, அவங்ககிட்ட தானே. நீ என்னை தேடி வரும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு நீ இன்னும் சிங்கிளாக தான் இருக்குது. ஆமாம், நான் இன்னும் சிங்கிளாக தான் இருக்கேன். சரி, நீ ஏன் சிங்கிளாக இருக்க? என்ன பண்ணுறது, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இன்னும் பார்க்கல. ரொம்ப கிரிஞ்சாக பேசாத ப்ளீஸ். ஹலோ, உண்மையை சொன்னால் உனக்கு கிரிஞ்சாக இருக்கா? நானும் நீ சிங்கிளாக இருப்பேன்னு எதிர்பார்க்கல ஆக்சுவலி. நானும் வாழ்க்கையில் திருப்பி உன்னை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி சரி, பேச்சில் ரொம்ப திமிரு தெரியுது. உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இப்போ நீ கிளம்பலாம். தான் இதுதான், இந்த திமிரு தான் அடங்கவே அடங்க மாட்டேன். என்ன பண்ணுறது, கூடவே பிறந்தது. இல்லை, 2 திமிரானவங்க ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதான். கிளம்புறேன். குட் நைட். குட் நைட். என்ன அது டாக்குமெண்ட்ல சேஞ்சஸ் நடந்திருக்கு, இன்னும் புரியலையே. ஹலோ, எஸ் ரத்து, குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் மதன். மதன், ரீசனாக டத்தின் இதுக்காக உங்களுக்கு கால் பண்ணாங்களா? டத்தினா? இல்லையே டத்து. ஓகே ஓகே. ஏன் டத்து, எனிதிங்? அது இல்லை, டத்தின் பேரில் உள்ள சில ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்சஸ் நடந்திருக்கு, அதான். ஆமாவா? இட்ஸ் ஓகே, பாய். தேங்க்ஸ் மதன், பாய். குட் மார்னிங் காவ்யா. அக்கா உன்னோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், வா சாப்பிடலாம். கம், வேக் அப், வாங்க. உட்காருமா. உங்களோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இட்ஸ் பிரெட் வித் யுவர் ஃபேவரட் ஜாம். காவ்யா, ஏம்மா ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு? Are you not feeling well? என்னாச்சு? நல்லா தானே இருக்கேன்.
என்னாச்சு? ஏன் வர சொன்ன? இல்லை, காலையில் ஏஞ்சதுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கா. யூஸ்வல் தெரப்பி கொடுத்தியா? ஏன் பட் இன்னும் அன்யூஷுவலாக தான் இருக்கா. ரத்தின் ராதா மர்டர் கேஸ் பற்றி நினைக்கிறியா? இருக்கு. சரி, நான் பேசி பார்க்குறேன். ஹலோ மை ஃப்ரெண்ட். ஹாய். என்ன பண்ணுறீங்க? பெயிண்டிங். வாவ், நான் பார்க்கலாமா? காவியா, யூ ஸோ டேலண்டட். ஏய், நீ அந்த ப்ளே ஸ்டேஷன் கிட்ட தருமா? நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன். காவியா, ஏய் காவியா, ஏன் அனுப்புற? சரி காவியா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? பயமா இருக்கு. ஏன் பயப்படுற? நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். சரியா? அழுவக்கூடாது. பாரு, லஞ்சுக்கு உனக்கு பிடிச்ச பெப்பரோனி சிக்கன் பீஸா சொல்லியிருக்கேன். ஹாப்பி? ஹாப்பி. ஓகே, ட்ரா. யார் இவன்? உன் ஃப்ரெண்டா? என்ன பிரியா இந்த ஆளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க? பார்த்து நடந்துக்க. நான் கேள்வி கேட்ட பதில் சொல்ல மாட்டேன். எவனோ கேள்வி கேட்குறான்னு சொல்லி பதில் சொல்லிட்டு இருக்க. ரத்தின் ராதாவுக்கும் பிக் பாஸ்க்கும் வெளியே எந்த ஒரு கனெக்ஷன் இல்லை. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்லுதுன்னா, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. சரி, ஏன் இப்படி இருக்கக்கூடாது? ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கும். அதை மறைக்கிறதுக்காக ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கொலை பண்ணியிருக்கலாம் இல்லையா? எனக்கு என்னமோ இது ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக நடந்த மாதிரி தெரியல. ஏதோ பெரிய ரகசியத்தை மறைக்கிறதுக்காக தான் இந்த கொலை நடந்த மாதிரி தெரியும். சத்தம் கேள், இருட்டில் யாரோ நடக்கின்றார். நிழலில் கூடி சுவாசம், உண்மையை யார் மறைக்கின்றார்? வீணான நேரம் இல்லை, கையில சாட்சி விழும். வாழாக மாறும் உண்மை உடலையே பிளக்கும். வினாடி வினா உயிரோடு விளையாட்டு. கையடக்கப்பட்ட கோலம் இங்கே